அதே மாதிரி கோழிக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரிதான் நம்முடைய நிலைமை. நாம மாணிக்கமான இஸ்லாமிய மார்க்கம் கண் முன்னாடி இருக்குது, அல்லாஹ்வுடைய திரு வேதனை இருக்குது. அதை விட்டு எதையோ எடுக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். சகோதரர்களே, எதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குறீங்க? இஸ்லாத்தின் அறிவு, இஸ்லாத்தை பற்றி அறிவதற்காக நேரம் ஒதுக்குங்க. கடைசியா ஒன்ன சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன். இந்த அமர்வு நடத்துறதா இந்த இடத்துல இருக்கட்டும், இல்ல மற்ற இடத்துல அமர்வு நடத்துறதா இருக்கட்டும், பல சிரமங்களுக்கு இடையில இந்த அமர்வு நடத்தக்கூடிய நிலை ஏற்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டமும் கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டமும் நிரந்தரமா இருக்கிறதுனாலதான். கேட்கிற கூட்டம் பேசுற கூட்டமா மாறணும், பேசுற கூட்டம் பல இடங்கள்லையும் பேசக்கூடிய கூட்டமா மாறணும். அதனால கேட்கிற கூட்டம் நாம எல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்தோம்? கேட்கிற கூட்டம் நீ வந்து பேசுங்க. இதே மாதிரி நம்முடைய இஸ்லாமிய கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு சென்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு இறந்து போயும் ஒருத்தவன் இறந்து போயிட்டான்னா அவனுக்கு இந்த உலகத்துக்கு இடையில எந்த வித தொடர்பும் கிடையாது. ஆனா இறந்து போயிட்டான்னா நீ இறந்து போயும் உங்களுக்கு அமல்கள் தொடர்பு வந்துகிட்டே இருக்கும். எப்ப வரும்னு சொன்னா, உங்களுடைய இந்த நீங்க பயணம் பண்ணும் பொழுது அல்லது இஸ்லாமிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது உங்கள் மூலியமாக ஒருத்தன் அமல் செய்யறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அந்த அமல் செய்யக்கூடியவனுக்கும் அந்த அமல் கிடைக்கும், அந்த நன்மை கிடைக்கும். சொல்லியல உங்களுக்கு அது வந்துகிட்டு இருக்கும். ஆக இறந்தும் வரக்கூடிய செயல் என்ன, நன்மை வரக்கூடிய செயல் என்னன்னு சொன்னா இந்த பிரச்சாரம் பண்றது. ஆக இது போன்று இந்த இஸ்லாத்தை முழுமையா அறிந்து மக்கள் மத்தியில எடுத்து செல்லக்கூடிய மக்களாக இஸ்லாம் மனிதநேயமிக்க மாற்றம், அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதுவரைக்கும் யாரும் அதை தவறான முறையில கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, ஏன்னா குறை காண முடியாது, இனியும் குறை காண முடியாதுன்னு சொல்லி அந்த மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் மத்தியில் எடுத்துக்கூடிய செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா உங்களை என்னையும் ஆக்கியவர்களாக என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன். சகோதரர்களே, மனித நேயத்தை பற்றி அழகான முறையிலே சரித்திர சான்றுகளை எல்லாம் உங்களுக்கு முன்வைத்து ஒரு சிறப்பான ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய சகோதரர் அப்துல்ஹாதி அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கும் நல்ல கூலியையும் அல்லாஹ் பரக்கத்தையும் நல்குவாராக. அன்பான சகோதரர்களே, மனித நேயம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும், என்ன விலை கொடுத்து வாங்க முடியும் என்று கேள்வி இருக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் மனித மக்களுக்கு அல்லது மனித மக்களுக்கிடையே இந்த மனித நேயத்தை தான் ஆரம்ப காலம் முதல் வளர்த்து கொண்டே வந்தது. இஸ்லாம் கூறிய அனைத்து சட்டத்திட்டங்களும், இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்வியல் சட்டங்கள் எல்லாமே நிச்சயமாக மனித மக்களுக்கு மத்தியில, அதிலும் இந்த சட்டத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே கூட முதல்ல அந்த மனித நேயத்தை அது வளர்த்து கொண்டிருந்ததை வளர்த்ததை நாம் கருத்து மூலமா அறிந்தோம். எல்லா சட்டங்களையும் பார்த்த சகோதரே, உண்மையிலேயே மனிதன் நேயமிக்கவனாக அவன் வாழ வேண்டும். நிச்சயமாக மனிதனுக்கும் மிருகத்துக்கும் மத்திய மிருகத்திற்கும் ஒரு வித்தியாசம் இதுதான். மனிதன் வாழும் பொழுது அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் எந்த மார்க்கத்தை மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, மனிதன் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் மாத்திரம்தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர, அவர்கள் கூறியது போன்று மொழி வெறி, இயக்க வெறி, இன வெறி, கலர், ஊர் வெறி, நாடு வெறி, இந்த மாதிரி வெறி கொண்ட அந்த வெறி பார்வையை நான் பார்ப்போம். நிச்சயமாக அந்த மனித நேயம் நிச்சயமாக மூத்தாய் தான் கொடுக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையை நாம் மனித நேயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வளமான வாழ்வாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களை இந்த மனித நேயத்தை பாதுகாத்து பேணி வளர்க்கக்கூடிய நன்மக்களை நம்மளையெல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானா என்று கேட்டுக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் மாரிபு தொழுகைக்கு பின்னால் இந்த அமர்வு தொடரும் என்று அறிவித்து விடைபெறுகிறேன்.
வாசல் தாவான் அன்பு மாதிரி வந்து எல்லாம் ஒரு சீக்கிரம் 5 நிமிஷம் இருக்குது. சொல்லு முடிச்சு சீக்கிரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அசர் தொழுகை முடிந்தவுடன் 5:15 மணிக்கு நம்முடைய அமர்வை நாம் துவங்கினோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய 2 சகோதரர்கள் அழகான ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவுகளை ஆற்றி அமர்ந்தார்கள். இந்த 2ஆம் அமர்வை இப்பொழுது நாம் ஆரம்ப செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வு இஷா தொழுகை அதான் வரை நடைபெறும். இந்த அமர்விலே ஒரு முக்கியமான தலைப்பிலே நம்முடைய சகோதரர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை வாட்டி வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ அக்கிரமங்களில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கிரமம். இந்த அக்கிரம அநியாய செயலை பற்றித்தான் நம்முடைய சகோதரர் நாசர் அலி கான் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே பேச இருக்கின்றார்கள். நாசர் அலி கான் அவர்களை வட்டி ஓர் கொடுமை என்ற தலைப்பினை பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நல்லடியார்களே, எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருளியிருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இன்றைய தினம் நாம் இஸ்லாத்தில் வட்டியை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வட்டி ஒரு கொடுமை என்று நாம் விளக்கிச் சொல்வோமேயானால், கொடுமையை செய்வதற்கும் இந்த உலகத்தில் பலர் துணிந்து விடுகின்றார்கள். கொடுமையை என்ன செய்கின்றார்கள்? துணிந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே வட்டி ஒரு கொடுமை என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், கொடுமை என்பது அடுத்தவர் மீது செய்யக்கூடிய அநீதி. அவர்கள் பொறுத்து ரோட்ல போட்டு அடிச்சதுன்னா என்ன கொடுமையாக இருக்குது, கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு கொடுமை. ஆனா வட்டி அந்த மாதிரியான ஒரு கொடுமையான சொன்னா, அந்த மாதிரியான ஒரு கொடுமையும் கூட, அந்த மாதிரியான கொடுமை என்ன செய்யுது? வட்டியில இருக்கு. அடுத்தவரை பத்தி நம்ம கவலைப்படுறதில்லை, அவருடைய கொண்டாடி பிள்ளைகளை பத்தி நம்ம கவலைப்படுறதில்லை, அவருடைய வாழ்க்கை தேவையை பத்தி நம்ம கவலைப்படுறதில்லை. அதிகமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கும் அடுத்த அவசிய முறையில கடந்து கொடு, சதக்காவலா கொடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்துல இருந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? வட்டிக்கு கொடுக்கிறோம், வட்டிக்கு வாங்கவும் செய்கிறோம். ஆனால் நேரடியாக பைனான்ஸ் அப்படின்னு சொல்லி போட மாட்டிக்கிட்டு இது வட்டி கடன் சொன்னா இதை ஒரு கொடுமை என்று சொல்லலாம். கொடுமை தானே அது. அடுத்தவங்க 100 ரூபாயை வாங்கிட்டு என்ன செய்யறது? இவன் குழப்பம் நடத்துறது. அதற்கு பகரமாக அல்லாஹ் இவனுக்கு கொடுத்த 1000 ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டு அவ்வளவுதான். அல்லாஹ் இவனுக்கு கொடுத்த பொருளாதாரத்துல இருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு அவனுக்கு கொடுத்துட்டு மாசம் மட்டும் 100 ரூபாயை வாங்கி இவன் தன்னுடைய வயதுகளை நிரப்பிக் கொண்டு இவனுடைய கட்டடங்களை கட்டிக்கொண்டு இவன் சொகுசாக கார்களிலே பழனி வரக்கூடியவர்களை நீ உலகத்துல பார்க்கலாம். இது அடுத்தவங்க மீது செய்யக்கூடிய கொடுமை. ஆனால் இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு பார்வையில் தென்படக்கூடிய கொடுமையே இல்லாமல் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் முஸ்லிம்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்பதற்கு நாம் ஒரு சில விஷயங்களை உதாரணமாக சொல்லலாம். அறிந்தோ அறியாமலோ மனிதர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் மது அருந்தக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லை என்று நாம் மறுத்துவிட முடியாது. ஆனாலும் ஒரு மனித
மனிதனை விடாமல் நீங்கள் கருத்து கேளுங்கள். மது ஹலாலா ஹராமா? ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொல்லுவார்கள் ஹராம் தான். பன்றியின் இறைச்சி சொல்லப்பட மாட்டான். மாடு வாயால் என்ன செய்ய மாட்டார்கள், பன்றி என்று சொல்லவும் மாட்டான். ஏன் என்று சொன்னால் அதை எல்லாம் ஹராமாக்கிட்டான். வட்டி எல்லாம் ஹராமாக்கலையா? அப்ப இந்த வட்டியை எப்படி எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான்? எது வட்டி? இந்த ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன் ஹராமாக்கி இருக்கான்னு பார்த்தா, இது அடுத்தவன் வந்து நம்ம வந்து வஞ்சிக்கிறோம், அடுத்தவனை பதைக்கிறோம், அவனை பத்தி கவலைப்படுறது இல்லை, மறுமைங்கிற அச்சம் இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம மேலோட்டமா பார்க்கணும் தெரியுது. இதனால வட்டி ஒரு பொறுமைன்னு சொன்னா போதுமா? இது அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய அநீதியோடு உன்னை நீ அநீதி இழைத்துக் கொண்டு நீ என்ன செய்யற, உன்னையே நரகத்துக்குரியவனாக ஆக்கிக் கொள்கிறாய். இந்த செயலைத்தான் இந்த சமுதாயம் எப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா, குடும்பமா ஒரு ஊர்ல ஒரு 50 பேர் இருந்தாங்க, 50 பேர் இந்த வட்டியில சம்பந்தப்பட்டிருப்பான். அப்படி என்ன நமக்கு தெரியாது. அது வட்டி யாரும் இது வரைக்கும் சொல்லல. அது வட்டிங்கிறது நமக்கு புரியல. இதுல ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஏலச்சீட்டுன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறான். இதைத்தான் நம்ம இன்னைக்கு மைய கருத்தாக பார்க்க போறோம். ஏலச்சீட்டு என்று சொல்லி ஊருக்கு எழுதக்கூடிய கடிதத்திலே நீ பணம் அனுப்பும்படி சொல்லி இருந்தாய். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு சீட்டிலே சேர்ந்திருக்கிறேன். இந்த மாதம் எடுத்தா இவ்வளவு கம்மியாயிடும், அதனால அடுத்த மாதம் அனுப்புறேன். அது வரைக்கும் நீ அந்த நகை அந்த பேங்க்ல வச்சிரு, நான் இங்க வட்டி நடத்துறேன், நீ அங்க வட்டி நடத்து. இப்படி இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக வட்டியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு கோணத்தில் வட்டியை கொடுக்கிறோம், ஏதேனும் ஒரு கோணத்தில் வட்டியை வாங்குறோம். வாங்கக்கூடியவர்களும் கொடுக்கக்கூடியவர்களும் ஒரே இடத்துல ஒரே சமுதாயத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இந்த ஏலச்சீட்டுங்கிற பெயர்ல தான். அப்ப ஏலச்சீட்டுக்கு வட்டிக்கு என்ன சம்பந்தம்? இது எல்லாம் பைனான்ஸ் கலையா? நேரடியாக வந்து 1000 ரூபாய் கொடுத்து மாசத்துக்கு 50 கொடுத்து நான் கேட்டேன்னா அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ரிபா சலாத்தத்துன் தபூன பாபா ஐஸருஹா மிஸ்ல யன்கிஹர் ரஜுலு உம்ம. என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வட்டி என்று சொல்லக்கூடியது 73 வாசல்களை உடையது. 73 வகையாக அதனை பிரித்து இடம் காணலாம். இந்த 73லே மிக மிக எளிமையாக மிக மிக தாழ்ந்த இடத்திலே மிக மிக ஒரு குறைவான அளவுல வெட்டி ஒருத்தர் வாங்கலாம்னு சொன்னா அது தன்னுடைய தாயை திருமணம் செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக நம்ம என்ன செய்யறோம்? இப்னு மாஜாவுல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இந்த காலத்துல இன்னும் 73 வகை முழுமையா வரலைங்க. ஒரு 20-25 நம்ம சொல்லலாம். இன்சூரன்ஸ்ங்கிறான், பாலிசிங்கிறான், போனஸ்ங்கிறான், பாருங்க கம்பெனில டிஆர்எஸ் போனஸ் கொடுக்கறதுக்கு. அப்ப இப்படி எல்லாம் ஏதேதோ ஒரு பெயர்ல இன்னைக்கு வட்டி மலிஞ்சுக்கிட்டே வருது. இப்படி மலிந்து வரக்கூடிய வட்டி மாறி வரக்கூடிய பெயர்கள் ஒன்றுதான் ஏலச்சீட்டு என்பதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் மார்க்க பார்வையில இல்லை. சீட்டு கூடும் என்று என்ன செய்கிறார்கள்? ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இது எப்படி ஹராமாவும்? நான் என்ன அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது காசு கொடுத்து வட்டி கொடுன்னு கேட்டேன்னா அப்படி என்று நாம நினைத்துக் கொண்டு இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஏலச்சீட்டு என்பது எப்படி ஹராம் என்பதை நம்ம வந்து பார்ப்பதற்கு முன்னால் வட்டியை பற்றி இந்த உலகத்துடைய பார்வை என்ன சொல்லுது? இந்த ஒட்டுமொத்த உலகமும் மாற்று அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்களும் வட்டியை எந்த கோணத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா தெளிவாகவே சொல்லுகிறார்கள், பத்துவா கொடுக்கின்றார்கள். ஒரு சில நாடுகளிலே பேங்க்ல வர்ற வட்டி வந்து ஹலாலு. வட்டி என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அவர்களுக்கு நிரந்தர நரகத்தை தந்துள்ளேன் தனது திருமலையிலே சூரத்துல் பக்ராவிலே 275வது வசனத்திலே எச்சரிக்கிறான். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் அதை 73ஆ பிரிச்சுட்டாங்க. மதுவை பிரிச்சாங்க. மதுவை வந்து அல்லாஹ் சொல்றாங்க, வகைகளை பிரிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மது குடிக்கிறது ஹராம், சுமக்கிறது ஹராம், வண்டி வாகனம் ஓட்டுறது ஹராம், அதை விற்கிறது, வாங்குறது, அன்பளிப்பு பண்றது, அதுல வரக்கூடிய வருமானத்துல வயிற வாங்குறது, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் 10 கேட்டகரியை வரைக்கும் அதை பிரித்து தர்றாங்களே. அதே மாதிரி வட்டியை அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை விதமாக பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 73 வகைகளாக பிரித்திருக்கின்றார்கள். அதுல ஒன்றுதான் இந்த ஏலச்சீட்டு. ஆனா இன்னொன்று பேங்கிலிருந்து வரக்கூடிய வட்டி, இன்னொன்று நேரடியாக கொடுக்கக்கூடிய வட்டி, இன்னொன்று நம்ம கொண்டு போய் நகையை வச்சுட்டு பேங்க் நம்ம கொடுக்கிற வட்டி. ஒண்ணு வாங்குறது, ஒண்ணு கொடுக்கிறது. இதுல எல்லாம் கருத்து வேறுபாடுகள். வட்டி என்று ஒருவன் அதை வாங்கினால் வழக்குகள் அதை வட்டி வாங்கினான் என்றுதான் பதிவு செய்வார். வட்டியை நீங்க போய் பேங்க்ல வாங்கினீங்கன்னா வழக்குகள் என்ன பதிவு செய்வார்கள்? வட்டியே வாங்கினான். அவன் வட்டியை வாங்கினவனுக்கு என்ன தண்டனையோ அதுதான் மறுமையில் அவனுக்கு கிடைக்குமே. இல்லாம அதை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்? அறிவு முத்தி போயிடுச்சு. முத்தி போய் என்ன செய்யும்னு சொன்னா தங்களுடைய கருத்துக்களை மார்க்கத்திலே நுழைய வைத்து விடும். சாதாரணமாக ஒரு சில பத்துவாக்கெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க சொன்னாங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அதை சொன்னவர்களை குறிப்பிட்டுத்தான் நாம வந்து சொல்ல வேண்டும். முதலாக இது வந்து செய்தி எதிரலாம். ஒரு இந்த வட்டியை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. கேள்வியை கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும்
வந்து வட்டிக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். அப்ப அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான்னு சொன்னா ஹராம்னு சொல்லிருக்கு. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில சொல்றான், வலா தகூலு ஹாதா ஹலாலு ஹாதா ஹராமு. நீங்க என்ன செய்யாதீங்க, இது ஹலால் என்று ஹராம் என்று சொல்லாதீர்கள். பன்றியின் இறைச்சி ஹராமா என்று ஒருவன் கேட்டால் ஆமாம் என்று தலையாட்டாரு. அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறாங்க சொல்லணும். நான் ஹலால் என்று ஹராம் என்றோ நான் சொல்லக்கூடாது. இப்படி நாளப்பட என்ன ஆகும், இவன் சொன்னா சரியா இருக்கு கருத்து மக்களிடத்திலே மதித்து போகும் பொழுது, அந்த எண்ணம் பதித்து விடும் பொழுது, இவர் ஏதாச்சும் ஒண்ணு ஹராமாக்கணும் அந்த மக்கள் நம்பி பின்பற்ற ஆரம்பிச்சுவாங்க. இப்படித்தான் நடந்தது கிறிஸ்துவத்திலே யூதர்கள் மத்தியில எல்லாம் இந்த மாதிரி அந்த மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியதை மக்கள் கேட்கக்கூடியவர்களாக மாறிவிட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லுகிறான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய அந்த பாதிரிமார்களை வணக்கத்திற்குரியவர்களாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த கிறிஸ்துவத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்த தமிழ்முஸ்தாரிகள் இல்லாதவர்களா அவர்கள் வந்து இப்படி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அப்படிலாம் கிடையாது, நாங்க ஒன்னும் வணக்கத்திற்குரியவர்களாக அவர்கள் ஆக்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஏன்பா உன்னுடைய பாதிரிமார்கள் ஒரு பொருளை ஹலால்னு சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அது ஏத்துக்குவோம். ஹராம்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? அது நம்புவோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றோம். அப்போ ஒருத்தர் ஹலால் என்று ஒன்றை சொல்லி அதை நீங்கள் அனுபவித்தால் அது அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு சான்றாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை அங்கே இருக்க வேண்டும். ஆத்தாக்கும் ரசூலு பகுது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சலுகை என்னவென்று சொன்னால், இதோ இந்த தூதர் இருக்கின்றாரே, இவர் உங்களுக்கு அனுமதித்ததை நீங்கள் உங்களுக்கு ஹலால் ஆக்கிக் கொள்ளுங்கள், இவர் உங்களுக்கு தடுத்ததை நீங்கள் உங்களுக்கு ஹராம் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று தனது திருமறையிலே 59வது அத்தியாயத்தில் 7ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? வட்டின்னு கேட்டா வட்டி ஹராமு. அது இரட்டிக்கிற வட்டியா இருந்தாலும் சரி, சாதாரண வட்டியா இருந்தாலும் சரி, அது பேங்க்ல கொடுத்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாலும் சரி, வியாபாரத்துல வந்தாலும் சரி, நாம கொடுத்த கடன்ல வந்தாலும் சரி, 73 இது ஒன்னா இருப்பதற்கு நிச்சயமாக சான்றிலேயே 74 வந்த ஒரு காலத்துலதான் ஒண்ணு ஏதோ இதுல வட்டி இல்லைன்னு ஆய்வுக்கு இறங்கணும். ஆனா 20 வரல, 25 வரல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்ப உலகளாவை நீங்க பார்த்தோம்னு சொன்னா பல விஷயங்கள் 100 கருத்துக்களை கேட்கும் பொழுது 99 கருத்துக்களை சரியான முறையில சொல்லி இருக்கலாம். அதுக்காக 100 அவர் சரியாக சொல்லுவார் நம்ம சொல்ல முடியாது. யாரு இந்த கருத்தை சொன்னதுன்னு சொன்னா யூசுப் கர்லாவி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர். இவர் வந்து பல ஆய்வுகளை செய்துதான் சொல்றாரு. அதான் நம்ம அவருடைய அறிவை கொண்டு சொல்ல முடியாது. எந்த அறிவை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா, அவர்களாக குர்ஆனில் இருந்து ஆய்வு எடுக்கக்கூடிய விஷயத்துல நம்ம பார்க்கலாம் இருக்க முடியும். ஆய்வு எல்லாம் குர்ஆனின் அடிப்படையில் இருக்கிறது. முடிவு இவருடையது. அதை நம்ம எப்படி ஏற்க முடியும்? முடிக்கும் பொழுது ஒரு ஆயத்தை சொல்லணும். அப்ப 73 வகை வட்டி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்ட பிறகு 74ஆக இந்த உலகத்தில் வட்டியின் சம்பந்தப்பட்ட கேட்டகரிகள் அறிந்து ஆய்வு செய்யப்படாத பொழுது 20-25 கூட நீங்க சொல்ல முடியாத நிலையில பேங்க் வட்டி கூடும். ஏன் கூடும் தெரியுமா? இந்த பேங்கிலே இந்த வட்டியை நாம விட்டு விடுவோமே ஆனால், அதற்கு சொல்லக்கூடிய காரணம், பேங்கில விட்டு விடுவோமே ஆனால் இதை எடுத்து காவிர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே யூதர்களாக இருந்தவர்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்தக்காரர்களாக, சித்தப்பா பெரியப்பாவாக இருந்தவர்கள் கூட இந்த வட்டியை கொடுக்க வாங்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை ஹராமாக்கி என்ன சொல்கிறார்கள்? என்னுடைய சித்தப்பாவா பெரியப்பாவா இருக்கிறாரே அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுக்கு யார் யாரெல்லாம் கடன் பட்டிருக்கின்றீர்களோ அவர்களுடைய கடனை மட்டும் திருப்பி கொடுத்தால் போதும், அவர்களுடைய வட்டியை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், திருப்பி கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு, முஸ்லிம்கள் மட்டும் வாங்காத, காசுகிட்ட கடன் கொடுத்துருந்தேன்னா அந்த வட்டியை வாங்கிக்க, இல்லாட்டி அந்த வட்டியை வச்சு நமக்கு எதிராக செயல்படுவான்னு சொன்னாங்களா? ஹராம் தான். நீ முஸ்லீம் கிட்ட கடன் கொடுத்திருந்தாலும் கடனை மட்டும் தான் திருப்பி வாங்கணும். நீ காபிர்கிட்ட கடனை கொடுத்தாலும் கடனை மட்டும் தான் திருப்பி வாங்கணும். அங்க எஞ்சி வரக்கூடிய வட்டியை வாங்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகான தீர்ப்பு சொல்லிய பிறகும் அல்லாஹ் ஜல்லஷானஹு ஆரம்பத்தில் ஓதி காட்டின வசனம் 49வது அத்தியாயத்தின் முதல் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. விசுவாசம் கொண்ட மக்களே, பசங்க போய் கெட்டு போவான். அப்படி அல்லாஹ் யாரும் கெட்டு போகணும் நாரம் இல்ல. அவனே கொஞ்சம் வலியுறுத்திட்ட பிறகு அவங்க போய் என்ன காலப்பிடிச்சு கேட்க முடியுமா? ஈமான் கொள்ளுன்னு சொல்லி அது முடியாது. அவங்க போயிட்டு போன விட்டுருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்ட மக்களே, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் கருத்துக்களிலே முந்தி செல்லாதீர்கள். 73 அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா 74 வந்ததுக்கு அப்புறம் நீ ஆய்வு பண்ணு.
இந்த ஒண்ணுதான் ஏதோ ஒரு மிஸ்டேக்கா இருக்குன்னு சொல்லி அப்ப 73 ஹராம்ங்கிறத முடிவு பண்ணிக்க. இப்படித்தான் நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து தெரியுது. இன்னைக்கு 20-25 வகையான வட்டிகள் இருக்குது. பேங்க் வட்டி, அந்த வட்டி, பிக்ஸட் டெபாசிட், என்னென்ன பராமரிப்பு வச்சிருக்கான். இது எல்லாம் ஹராம்ங்கிறத நமக்கு ஏன் மாற்றுக்கிறது இல்லைன்னு சொன்னா, வட்டியை நாம வாங்கினால் வாங்கியதாகத்தான் வழக்குகள் பதிவு செய்வார்கள். ஏன் வாங்கினா என்றுதான் அல்லாஹ் மறுமையிலே கேட்பான். அப்போ வாங்கி நன்மையை எதிர்பார்க்காம செலவு பண்ணிடணுமா? பாத்ரூம் கட்டணுமா? என் பாத்ரூம் கட்டுறதுக்கு உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என் பாத்ரூம் மட்டும் கட்டணம் இல்லையா? ஒரு இடத்துல பாத்ரூம் கட்டிட்டா அதுக்கு பட்டா கிடையாதா? அதுக்கு மதிப்பு கிடையாத உலகத்துல? இல்லாட்டி ரோடு போட்டுணுமா? யாரு சொன்னது இது? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இந்த மாதிரியான தேவைகள்லாம் இருந்துச்சு. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு, நீங்க வந்து வட்டி நிலையில இருந்து ஹராம், நீங்க முஸ்லீம்கிட்ட வட்டி வாங்காதீங்க, காப்பீட்டு இருக்கிற வட்டியை மட்டும் வாங்கி நீங்க நாலு பொது கழிப்பிடத்தை கட்டி விடணும்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒன்றை நீ ஏன் சொல்லுகிறாய், நீ ஏன் முந்துகிறாய் என்று இந்த வசனம் நம்மளை பார்த்து கேட்கலையா? இந்த வசனம் நம்மளை பார்த்து என்ன கேட்குது? அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்களே, ஆதரத்தை விசுவாசம் கொண்டவர்களே, என்னை நபி என்று ஏற்றுக்கொண்டவர்களே, இதுகள் எல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபியா ஏற்றுக்கிட்டு ஆதரத்தை நம்புறோம்னு சொன்னா அவங்களை அழைக்கிறான். நீங்க அல்லாஹ் ஒரு கருத்தை சொன்னா அதை முந்தாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்தை முந்தி செல்லாதீர்கள். இப்படி முந்தி செல்லக்கூடியது இருக்கிறது. இது வந்து அல்லாஹ்வுக்கு கோபத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு செயல். இதே மாதிரி நம்ம அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா குர்ஆனின் குரல் போன்ற பத்திரிகைகள், இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகளை சொல்லலாம். இந்த பத்திரிகைகள் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, பேங்க் வட்டி கூடும், பேங்க் வட்டி கூடும். ஏன்னு சொன்னா, பேங்க்ல போடக்கூடிய இந்த வட்டியை எடுத்து இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா இஸ்லாத்துக்கு எதிராக செலவு செய்யுது. இதை போடாம இருந்தா இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறது நிறுத்திடுவானா? நம்ம பேங்க் பக்கமே போகாம இருந்தாலும் பேங்க்ல இருந்து வட்டிக்கெல்லாம் பல சட்டத்திட்டங்கள் இருக்குதுங்க. நான் ஒரு முஸ்லீமாக இருக்கும் பட்சத்துல என்னோட வட்டியை நான் பேங்க்ல விட்டுட்டாலும் அடுத்த மாசமும் அது எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அவரை தொடர்பு விட முடியாது. இப்படி சேரப்பட்ட தொகை ஒவ்வொரு பேர்லையும் பல கோடி இருக்குது. ஆனா அவர் எடுக்கிறது இல்லை. நம்ம வட்டி வேணாம்னு சொன்னாலும் எடுக்காம விட்டாலும் அது ஒரு அக்கௌண்ட்ல இருந்துட்டே இருக்கும். அதை வட்டி கொடுத்து அவன் என்ன செய்வான்? ஸ்டாஃபுக்கு மட்டும் ஃபெசிலிட்டி அதிகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வெற்று வாதம். இதை வச்சுக்கிட்டு அவன் எதிராக செயல்படுத்துறான். அதனால வந்து நீங்க வட்டியை வாங்கிக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து அறியாமையின் பக்கம் இழுத்து சென்று வறுமையிலே நரக வேலையை சோக்க வைத்து விடுவான் சைத்தான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, வட்டின்னு சொன்னா வட்டி தான். அது 73 வகை இருக்குன்னு சொன்னா 73 வகையை நாம இன்னும் பிரித்து அறியல. அப்போ எந்த பட்சத்துல நம்ம என்ன செய்யணும்? எந்த ஒரு கோணத்துல வந்தாலும் உடனே என்ன செய்வார்கள்? உணர்வு போன்ற பத்திரிகையில கூட பேங்க்ல கொடுக்கக்கூடிய கடனை போய் வாங்குங்கன்னு சொல்லி 4-5 மாசத்துக்கு முன்னால வந்துச்சு விளம்பரம். எப்படி வந்துச்சு? அரசாங்க தமிழக அரசு என்ன செய்யுது? 8வது பாஸ் பண்ண ஒருத்தருக்கு 25,000 ரூபாய் கடன் கொடுக்குது பேங்க்ல, அது போய் வாங்கிக்க. அப்ப அது போய் வாங்கினா அது வட்டி இல்லையா? அப்போ வட்டி என்று சொல்லக்கூடியதை எந்த ஒரு பத்திரிகை சொன்னாலும் எவ்வளவு பெரிய உலகளாவிய இன்டர்நேஷனல் லெவல் யூசுப் சர்லாவி சொல்லி இருக்கிறாரு. நான் எடுத்துக்கிறது அவசியம் இல்லையே, நம்ம அதை எடுத்துக்கிறது சொல்லுறது அவசியம் இல்லையே. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் முந்தாதே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க 73 வகை. அப்ப இந்த 73க்குள்ளார தான் இந்த பேங்க் வட்டி இருக்குது. இந்த 73க்குள்ளார தான் இந்த ஏலச்சீட்டு இருக்குதுங்கிறத நம்ம இன்னைக்கு தெளிவாக விளங்க இருக்கிறோம். இந்த ஏலச்சீட்டுக்கு ஒரு பார்வையாக செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். ஏலச்சீட்டுக்கு என்னென்ன நடக்குது இந்த ஊர்ல, இந்த ஏலச்சீட்டுல எத்தனை குடும்பங்கள் வந்து சீரழியுது, எத்தனை பேர் வட்டி வாங்குறான்னு சொல்லி ஒரு சாதாரணமாக நடுநிலையாக இன்றைக்கு யுஏஇல நடக்கக்கூடிய வட்டிகளுடைய இந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய ஏலச்சீட்டுக்கு 5,000 ரூபாய் ஏலச்சீட்டு நடுத்தரமா இருக்கிறது நம்ம எடுக்கணும். 5,000 ரூபாய் ஏலச்சீட்டுன்னு சொன்னா அதோட கலந்து கொள்ளக்கூடியவர்கள் 10 பேர். 5,000 ரூபாய் இந்த சீட்டுடைய மொத்த மதிப்புன்னு சொன்னா கலந்துக்கக்கூடிய மெம்பர் எத்தனை பேரு? வெறும் 10 பேர். இந்த 10 பேர் 10 மாதங்களுக்கு மாதம் 500 ரூபாய் என்று கொடுக்கும் பொழுது மாதம் 5,000 ரூபாய் தலைவராக இருக்கக்கூடிய அந்த கம்பெனியை நடத்தக்கூடிய அந்த சீட்டு ஏஜென்ட் இடத்துல அவருடைய கைக்கு ரொக்கமா போயிடும். இந்த 5,000 ரூபாய் ஒருத்தருடைய கைக்கு போனுச்சுன்னு சொன்னா முதல் சீட்டு என்ன செய்யுது? துபாய் போன்ற நகரங்களிலே 2,500 ரூபாய் வரைக்கும் தள்ளி போகுது. ஆனால் ஒரு சில இடத்துல 1,500 ரூபாய்க்கு போகும். அப்ப நம்ம குறைந்தபட்சம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? கணக்கு எடுத்து போட்டுருக்கோம். அதிகபட்சம் 5,000 2,500 ரூபாய் போகுமான்னு 3 பில்ல நீங்க நம்பாம இருக்கலாம். துபாயில பரவாயில்லையா? துபாயில 2,500 கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏலச்சீட்டை மட்டும் நாம் ஏன் இன்னைக்கு வந்து தலைப்புல எடுத்துக்கிறோம் சொன்னா, இதை நம்முடைய சமுதாயம் வட்டி என்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறது. இது ஹராம்னு தெரியாது. ஒரு தட்டுல பண்டிகையோட இறைச்சியை போட்டு விருந்தாளிக்கு சாப்பிடுறான்னா நம்மள அடிக்க மாட்டான், அடிப்பான அடிக்க மாட்டான். அந்த ஹராமான சாப்பாடு அந்த கொடுக்குற அட பாதி, இது நான் கொடுக்கும்போது கோபம் வருது, இதை நீயா எடுத்து சுவைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இது அல்லாஹ் தஆலா மறுமையில கேட்க மாட்டானா?
அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தில் ஒரு தூக்கி எரிய மாட்டானா? இதை இந்த சமுதாயத்துக்கு எச்சரிப்பதற்காக இதை எத்தனையோ பல இடங்களிலே நாம சுட்டிக்காட்டி இருக்கிறோம். தனிப்பட்ட முறையிலே சொல்லும் பொழுது அதை முழுமையாக விளக்குவதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. இந்த உலகத்துல ஒரு சினிமா கதையை நான் ஆரம்பிச்சேன்னு சொன்னா, நான் முடிக்கிற வரைக்கும் போன அப்படிடுவான் மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது எப்ப விட்டா ஓடலாம், ஏதாச்சும் ஒரு போன் நமக்கு இந்த இடத்துல வந்துடாதா, இதை காரணம் காட்டிட்டு போயிடலாமே அப்படி என்று சைத்தான் வழிகெடுத்து கொடுத்து இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல இதை தெளிவுபடுத்துவது நம்மளுக்கு கடமையா இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆயத்துடைய விளக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பிட்டார்கள். என்ன குறிப்பிட்டார்கள்? இந்த ஆயத்தை நம்ம கேட்டதே இல்லை. வழிபாடுகளிலே இந்த ஆயத்து ஓதப்படவில்லை, இதற்கு விளக்கம் சொல்லப்படவில்லை. ஏன் என்று சொன்னால் இது ஏதோ 1400 ஆண்டு காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் அளிக்கப்பட்ட ஆயத்தாக நாம் கருதிவிட்டோம். நிச்சயமாக கிடையாது தகவல்களே. குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் நமக்கு கட்டாயம் ஒரு முறையாச்சும் நம்ம கேட்கணும். அப்பதான் அந்த தப்பு செய்யும் பொழுது ஆஹா இது வசனங்களை சொல்லுகிறது, இது அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். மூமினா இருக்கிறோம், கொஞ்ச நாளைக்கு உள்ளத்துல ஈமான் இருக்கும். அவங்களுக்கு எப்ப தெளிவு கிடைக்கும்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லும் பொழுது அவர்களுக்கு அச்சம் அதிகமாகும். ஆயாத்துக்கும் லாதத்துக்கும் ஈமான். அப்போ அவங்களுக்கு இந்த ஆயத்தை ஓதி காட்டும் பொழுது ஈமான் அதிகரிக்கும். அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது தப்பு செய்யும் பொழுது இத்தக்குள்ளான்னு சொன்னா அச்சம் வரும். இப்படி அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டக்கூடிய காரணத்தினால இந்த ஏலச்சீட்டுக்கும் வட்டிக்கும் என்ன சம்பந்தம் நம்ம பார்க்க போறோம். முதல் மாதம் 5000 ரூபாய் தலைவருடைய கைக்கு வந்துருக்கு. இதை தலைவர் வச்சு இது என்ன செய்வாருன்னு சொன்னா கம்பெனி ஏலம் ஆரம்பிப்பாரு. கம்பெனி ஏலமா அது எவ்வளவு? ஒண்ணு 50 ரூபாயா வச்சுக்குவாங்க, இல்லாட்டி 100 ரூபாயா வச்சுக்குவாங்க. இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும். 50 ரூபாய் 100 ரூபாய் என்று சொல்லி 100 ரூபாய் ஏலம் ஆரம்பிக்கும் பொழுது 10 பேரும் அவையில் இருப்பாங்க. அவரையும் சேர்த்து அடுத்தவர் 100 200 ஆக்குவார், இன்னொருத்தர் 300 ஆக்குவார், இன்னொருத்தர் 400 ஆக்குவார். இப்படியே இது கூடி போகும் பொழுது 1500 நிற்கும். அதுக்கப்புறம் யாரும் கேட்காத பொழுது 1500 ஒரு தரம், 1500 2 தரம், 1500 3 தரம் சொல்லி ஏற முடியும். 1500 ரூபாய அந்த 5000 ரூபாய் வச்சுக்குவாங்க. 1500 ரூபாய் என்ன செய்வாங்க? அந்த 5000 ரூபாய் தலைவர் எடுத்துக்கிட்டு 3500 ரூபாயை கேட்டவருடைய கையில கொடுத்துருவாங்க. அவர் ஏற்கனவே 500 ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த 1500 ரூபாயை 10 பங்கு போடும் பொழுது ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் கிடைச்சிடும். இப்ப முதல் மாசம் நான் வீட்டுல தர்றதுக்காக 500 ரூபாய் எடுத்துட்டு போறேன். 500 ரூபாய் கொடுத்து என்ன செய்யறேன்? 150 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ப கட்டினது 350 தான். 2வது மாசம் இது முதல் மாசம் முடிஞ்சு போச்சுங்க. 2வது மாசம் வரும். 2வது மாசத்துல எல்லாரும் 500 ரூபாய் கொண்டு வருவாங்க. 500 ரூபாயை கொண்டு வந்து பாக்கெட்ல தலைவர் படுத்து போயிட்டே இருப்பார். என்ன இது? அவர் செய்யக்கூடிய இந்த பொறுப்பான வேலை செய்யறாரு இல்லையா? எவனாச்சும் ஒருத்தர் விட்டுட்டு ஓடிடுறான், எவனாச்சும் ஒருத்தர் கொடுக்கல, இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பாக தான்? அப்ப இந்த பொறுப்பை ஏற்று அவர் செய்கின்ற காரணத்தினால 2ஆம் மாசத்து முழு தொகையும் அவருக்கு சொந்தம். அப்ப தலைவராக இருக்கக்கூடியவர் 2வது மாதத்துல அடுத்தவனுடைய காசிலிருந்து 5000 ரூபாய் மொத்தமாக பெற்றுக் கொள்கிறார். இவர் தன்னுடைய தேவைகளை பயன்படுத்திக் கொள்கிறார். ஒரு சாரார் இந்த 5000 ரூபாயை அடுத்த மாசத்துல வட்டி கூட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மாசம் 500 ரூபாய் வட்டி கிடைக்கும். இதுல 500 ரூபாய் கிடைக்குது. இங்க ஒரு ஆண்டு அந்த மாதம் முழுவதும் 10 மாசம் கட்டினாலே மொத்தமாக இவர் கட்டக்கூடிய தொகையே 3500 ரூபாய் 3600 ரூபாய் வரும். அப்ப இது போக இங்க மாசத்துக்கு 500 இந்த ஒரு தொகைன்னு சொல்லி இவருக்கு ஒரு பெருத்த லாபம் கிடைக்கும். சீட்டு நடத்துவோம் பாத்தீங்கன்னு சொன்னா 2 மோதிரம், நல்ல ஒரு செயின், இவர்ல பாத்தீங்கன்னா 2 மாடி வீடு, இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? அடுத்தவங்களுடைய சொத்து. அப்ப நம்முடைய சொத்தை வச்சு அவ அப்படி தன்னோட வயிறை வளர்த்துக்கலாம், அவன் வளர்த்து போறான். நம்ம தான் திரும்ப கொடுத்துறாங்க. கடைசி சீட்டு எடுத்தா நான் 3600 ரூபாய் கட்ட பட்சத்துல எனக்கு 5000 ரூபாய் முழுசா கிடைக்குது அப்படி என்று ஆசைப்பட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். பாதி மறுமையிலே சொந்தமான நரகமா என்று ஒரு பன்றியின் இறைச்சியிலே ஒரு உனக்கு நிர்பந்தமான சமயத்துல சாப்பிட அனுமதிக்கப்பட்டிருக்குது. வட்டி அப்படி இல்லையே, உனக்கு என்ன நிர்பந்தம்? நிர்பந்தத்துல நீங்க வட்டி வாங்க முடியாது, வேற வட்டியே இல்லை என்று சொன்னால் அது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்குரிய செயல். நம்ம சொல்ல முடியுமா? உன குழந்தைக்கு ஆபரேஷன் போய் வட்டிக்கு வாங்கி நம்ம சொல்ல முடியாது. தீர்ப்பு சொல்ல முடியுமா? தீர்ப்பு சொல்றது ஆயத்தை எடுத்து சொல்லணும், ஹதீஸை எடுத்து சொல்லணும். மனித கருத்துக்களை கொண்டு தீர்ப்பு சொல்வதற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அலையும் அக்மல்துலக்கும் தீனக்கும் அக்மல்து அலைக்கும் நேமதி அபீகுலக்கும் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்துல சொல்றான், இன்றைய தினத்திலே உங்களுக்காக இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். என்ன வீடு வேலைலாம் முடிஞ்சிருச்சா? ஆண்டக்காரர் சொல்லுவார் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் பாக்கி இருக்க நான் செஞ்ச வேலை பாக்கி இருக்கிறதாவது அவன் செஞ்ச வேலை அவர்களோட தன்னம்பிக்கை. ஆனா போய் பார்த்தா 82 ஓட்டல் 82 ஒருத்தர் இருக்கும். மனிதன் பூர்த்தியாக்கி விட்டால் அதில் இன்னொரு மனிதன் தீர்த்து வைப்பதற்கு பல வேலைகள் அதில் இருக்கிறது. டெலிவிஷனை கண்டுபிடிச்சான், இது முழுமை அடையல.
இது வந்துகிட்டே வருது. பிளாக் பெல்ட்ல கண்டுபிடிச்சான், பிறகு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சான், செவ்வகமா கண்டுபிடிச்சான், செவட்டியமா கண்டுபிடிச்சான், இன்னைக்கு ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்கான். இப்படி முன்னேற்றம் என்ன செய்யுது? அது முழுமையடையல. அந்த மாதிரியா மாறும். நேற்று வந்துட்டு போயிட்டாரு, அவருக்கு அந்த அறிவுலாம் கிடையாது. பாருங்க, நம்ம ரெண்டு சேர்த்துக்க முடியுமா? நம்ம சேர்த்துக்க முடியாது. அப்ப 2ஆம் மாதத்திலே முழுக்க இந்த 5000 ரூபாயை அவர் எடுத்துக்கொண்டு போயிட்டார். 3வது மாதம் வருது. 3வது மாதத்துல என்ன செய்யறாங்க? இது ஒரு 1400 ரூபாய்க்கு இந்த சீட்டு தள்ளி போகும். இந்த 1400 ரூபாய் தள்ளி போகும்பொழுது 3500 ரூபாய் இவர் வாங்கி பாக்கெட்ல கொடுத்து ஊருக்கு போய் என்ன மனுஷனுடைய கைக்கு எதிர்பாராம ஒரு பொருளாதாரம் வந்துருச்சுங்க. அதை செலவு பண்றதுக்கு இவருக்கு வழியா இல்லை. காசு இல்லாச்சுன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் பிரச்சனை. திடீர்னு காசு வந்து ஏதாச்சும் உள்ள சம்பாதிச்சு என்ன செய்வான்? அதை செலவு பண்ணிடுவான். ஆனா மறுபடியும் கட்டும் போது இருக்குது, அது ரொம்ப கஷ்டம். இப்படி இவர் 2வது சீட்டை எடுத்து எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவார். ஊர்ல 2 பொம்பளை பிள்ளை வந்துருந்துச்சு சொன்னா அதுக்கு காது குத்துறன்னு சொல்லி இந்த சீட்டை எடுத்து அனுப்பிவிட்டா அந்த வீட்டுல இருக்கிற மாதிரியா போடுவாங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை காது குத்துனா ஒரு கேசட் மட்டும் அங்க ஒரு வீடியோ கேஸ் பார்க்கலாம் போட்டு 1/2 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோ கேஸ்ல 35 ரூபாய் காலி. இங்க ஒரு 10 மாசத்துக்கு என்ன செய்யணும்? இதை கட்டணும். அப்படி வீணா போறதை விடுங்க, இங்க கஷ்டப்படுறதை விடுங்க. மறுமையில அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய என்னுடைய அடியார்களே, நீங்கள் பன்றியின் இறைச்சியை நான் சாப்பிடவில்லை என்று கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஏன் சாப்பிடலன்னு கேட்பான். ஏன் ஹராம் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என் மதுவையே அழுதாம இருந்தீங்களே, ஏன்? இப்படிதான் நல்லா கேட்பான். ஹரிசெல்லாம் கிடையாதுங்க, விளங்குறதுக்காக சொல்றோம். அப்புறம் இப்படி ஹரிசு கிடைக்கிறாங்க. அப்போ விளங்குவதற்காக சொல்லக்கூடியதெல்லாம் விளங்குவதற்கு மட்டும்தான், இவை ஆதாரங்கள் கிடையாது. மதுவை ஏன் அருந்தவில்லை என்று அல்லாஹ் கேட்டால் ஹராம் என்று சொல்லுவீர்கள். வட்டியை ஏன் வாங்கினீங்க என்று சொன்னா ஹலால் சொல்றதுக்கு ஒரு ஆயத்து இருக்குதா? ஹலால் சொல்றதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குதா? ஹலால் ஆக்கியது யார்? அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது நாம எதையுமே ஹலாலாக்க முடியாது. வட்டி என்று சொல்லக்கூடியது தெளிவான ஹராமான செயல். இதை செய்யக்கூடியவர்கள் வறுமையில ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது. இதுல இருந்து சமுதாயம் முழுமையாக விடுபட்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சீட்டு, ஏலச்சீட்டு என்பது என்னவென்று விளங்க வேண்டும். 4வது மாதம் வருகிறது. இந்த 4வது மாதத்துல 1500 ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறான். அவர் வாங்கி வச்சுக்கிட்டு அதே பார்த்து மறுபடியும் ஆரம்பிக்கிறார். கம்பெனி 200 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா. பக்கத்து ரொம்ப தெரியும் எனக்கு. ஊர்ல இருந்து லெட்டர் வந்தது, எழுத படிக்க தெரியல. லெட்டர் படிச்சா நானா இருப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, வீடு வேற கட்டணும், அடுத்த மாசம் எப்படினாச்சும் பணத்தை அனுப்புங்கன்னு அடுத்த மாசம் சீட்டு எடுக்கலாம் என்ன அவங்க இருக்கும். 800 ரூபாயில வந்து நிற்கும். தேவையுடையவன் கேட்டிருப்பான், யாருமே வாய திறக்க மாட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இருக்கிறாங்க. 900 பாவி, இது ஹராமே ஹராம். எரியிற புண்ணுல எண்ணெய் ஊத்துற கலந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவனுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு நேரடியாக உட்கார்ந்து பார்த்துருக்கேங்க. நேரடியாக உட்கார்ந்து பார்த்திருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் சந்திச்சிருப்பீங்க. அவனுக்கு தேவை இருப்பதை உணர்ந்து அவனை 800 வந்து நின்ன சீட்டை ஏற்றி விட வேண்டும் என்பதற்காக 900 சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் 1000 சொல்லுவான். இப்படி 800 ரூபாயில முடிய வேண்டிய ஒரு சீட்டை 1000 ரூபாய்க்கு ஏற்றி விடும் பொழுது இவனுக்கு கிடைக்கிறது 20 ரூபாய் அதிகம். இவனுக்கு 20 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக அவன் மண்ணா போகட்டும், அவனுக்கு 1000 ரூபாய் நஷ்டமா போகட்டும், அதை பத்தி கவலை இல்லை. வேலை செய்யக்கூடியவர்களை பார்க்கலாம். நம்ம ஊர்ல இங்க உட்கார்ந்து நம்ம வீடு கட்டுறோம், யார் அனுப்புறோம்? உங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டுல போய் பாருங்க. உங்க வாழ்நாளிலே நீங்கள் பயன்படுத்தாத 10 சுற்றிகள் அதிகமாக இருக்கும். சொல்லுங்க, உங்க வாழ்நாளிலே நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீர்கள். 84 நன்மைக்கு சம்பாதிச்சு கட்டப்பட்ட வீடு, அதுல 7-8 சுவிட்சுகள் இதுவரைக்கும் நாங்க பயன்படுத்தவே இல்லை. அவனுக்கு ஒரு சுவிட்சுக்கு 20 ரூபாய் கிடைக்கிறதுக்காக அதுக்கு பின்னால போற வயது, அதற்கு போடக்கூடிய வைப்பு, அதற்கு போடக்கூடிய அத்தனை பொருட்கள், இதையெல்லாம் வாங்கி நமக்கு ஒரு 3000 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்துறோம். அவனுக்கு 30 ரூபாய் கிடைக்கிறதுக்காக. அந்த மாதிரி தொழிலில் சுத்தம் இல்லாதவர்கள் இவனுக்கு 20 ரூபாய் கிடைக்கிறதுக்காக என்ன செய்யறான்? இவனுடைய சீட்டுல 200 ரூபாய் ஏற்றி விட்டுறான். 1000 ரூபாய் அந்த சீட்டு முடியுது. ஆளுக்கு 100. இப்ப 100 ரூபாய் வாங்கிட்டு விட்டாரு. இந்த கடைசி சீட்டை எடுக்கக்கூடியது மாதம் 500 ரூபாய் வந்து என்ன செய்யறாரு? முதல் மாசம் 150, 2வது மாசம் 140, 2வது மாசம் 150. அவர் தலைவரை போட்டுவாரு. 3வது மாசம் 140, 4வது மாசம் 100 சொல்லி இப்படியே இந்த கழிவுகள் அசது என்று சொல்லுவார்கள். இதை வாங்கிக்கிட்டே வருவார். 5வது மாசம் வரும், அதுல 80 ரூபாய் கிடைக்கும். 6வது மாசம் வரும், அதுல 70 ரூபாய் கிடைக்கும். 7வது மாசம் வரும், அதுல ஒரு 50, 45 கிடைக்கும். இப்படியே ஒவ்வொரு மாசமும் கிடைச்சி கடைசி மாசம் வரும். கடைசி மாசம் வந்த உடனே அதே மாதிரி ஆளுக்கு 500 கொண்டு போய் கொடுப்பாங்க. 5000 ரூபாய் பாக்கெட் வந்துருக்கு. இப்ப இந்த 5000 ரூபாய ஆரம்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கலாம். 2வது மாசம் நமக்கு முழுசா கிடைச்சது. நம்ம 2வது மாசம் எடுத்த மாதிரியே கடைசி வரைக்கும் பொறுத்துட்டு இருந்தாங்க. அவங்க முழுசா கொடுப்பாங்க. கம்பெனியால அது 500 ரூபாய் எடுத்தா அவங்களுக்கு சொல்லி அதுலயும் 100 ரூபாய் எடுத்துட்டு 4900 ரூபாய் அவர்களை கொடுக்கிற பொழுது மீதி அதுல இருந்து ஆளுக்கு 10 ரூபாய் பங்கிட்டு கொடுக்கப்படுது. இப்படி கொடுக்கப்பட்ட நிலையிலே என்ன நடந்துச்சுன்னு கணக்கு போட்டு பார்க்கணும். முதல் மாதம் 500 ரூபாயை கொடுத்து விட்டு 3250 ரூபாய் கையில வாங்கிட்டு வரோம். இப்ப காசு இல்லாமலே 500
ரூபாய் கொடுத்தா என்ன செய்யறான்? 3500 வாங்கிட்டு வருவான். அந்த 500 போய் இவன் கொடுக்கலன்னு சொன்னா 3150 ரூபாய் இவன் கைக்கு வந்த ஒரே காரணத்திற்காக தவணை முறையிலே மீதமுள்ள 9 மாதங்களில் பணத்தை கட்டி இவன் அடைந்த நஷ்டம் 835 -835. அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள், அண்டை மாவட்டத்துக்காரர்கள், அறிந்த முகங்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து 10 பேர் நடத்தக்கூடிய சீட்டிலே முதல் மாதம் 3150 ரூபாய் இந்த சகோதரர்களிடத்திலே கடன் பெற்ற அந்த சகோதரன் 835 ரூபாய் வட்டி உங்களுக்கு கொடுக்கிறான். இப்போ சீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களோட கவனத்தை வச்சுக்கங்க. 835 ரூபாயை வாங்கி நீங்க மொத்தமா பங்கு போட்டுக்கிறீங்க. பைனான்ஸ் போடல, வட்டி கடன் நீங்க நடக்கல, தலைப்பா கட்டிக்கிட்டு மார்வாடி மாதிரி சைக்கிள்ல போகல, உங்களை கண்டாவும் பயந்து ஓடல, இதெல்லாம் நடக்கல, ஆனா வட்டியை வாங்கிட்டீங்க. அப்போ சைத்தான் என்ன செய்வானா, இந்த சமுதாயத்தை வழிகெடுப்பதற்கு நீங்கள் எதையெல்லாம் ஹராம் என்று விலக்கி வச்சிருக்கிறீங்களோ அதையெல்லாம் மாற்றுவான். எப்படி மாத்துறான்? பள்ளிக்கு போறோம், தொழுவோம், இது ஒரு வணக்கம். நம்ம வேற ஏதாச்சும் தப்பு பண்ணுவோம், மது அறிந்துருவோம், உடனே நமக்கு ஏதாச்சும் பயனை கேட்போம், மது ஹராம்னு சொல்லி உடனே போய் உட்கார்ந்துட்டு யாவா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுன்னு எழுதுவானா. உடனே அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் தப்பாவும் ரஹீம், அவன் கபூரும் ரஹீம். உடனே மன்னிச்சுவான், மன்னிச்சுட்டேன்னு சொல்லி சைத்தான் பார்ப்பான். அடடா நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமே, இந்த மனிதனை வணிகத்தின் பக்கம் இழுத்து சென்றோம், ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டோம், உயிரோடு தவா பண்ணிட்டான், மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு இழுத்துட்டு போவான். அதையும் விபச்சாரம் செய்வான். தப்புங்கிறது மறுநாள் வந்து பார்க்கும்பொழுது ஆயத்து சொல்லும். அதை என்ன செய்வான்? மறுபடியும் அல்லா நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்பான். அல்லா தான் கூப்பிடுறாங்க. அல்லாவுடைய அந்த அன்புக்கும் தன்மைக்கும் அளவுண்டா? அல்லாவுடைய அடியார்களே, தங்களுக்கு தாங்களை நீங்கள் அநியாயம் செய்து கொண்டீர்களா, தவறு இழைத்து விட்டீர்களா, கவலைப்படாதீர்கள், என்னுடைய ரஹ்மத்துல மட்டும் நீங்க நம்பிக்கை இழந்துறாங்க, நான் மன்னிக்க மாட்டேன் நீங்க நினைக்கிறாங்க. ஏன் சொல்றான்? நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா வேற மன்னிப்பு கேட்க சொல்லாம இருக்கும் பொழுதே என்ன செய்யறான்? நான் ஒரு ஏர்வாடின்னு சொல்லி தலையில எல்லாம் ஊட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறான், மகனை கூட்டிட்டு போறான், பொண்டாட்டியை கூட்டு போறான், அஜ்மீருக்கு போறான், கடனை வாங்கிட்டு அஜ்மீருக்கு போவான். எதுக்கு? மன்னிப்பு தேடுவதற்காக, மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக. அல்லாஹ் அழைக்கிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, தனக்கு தானே அநியாயம் செஞ்சுக்கிட்டியா, கவலைப்படாது, தக்னத்து ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீ நம்பிக்கை இழந்து விடாதே என்று சொன்ன பிறகும் நம்பிக்கை இழந்து இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது சொன்னால் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? அதனுடைய விளைவு அல்லாஹ்வுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் விபச்சாரம் பண்ணியா தண்டிக்க வேண்டியதுதான், மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லி கருணையோடு இரக்கத்தோடு நம்ம மீது அவ்வளவு அன்பு இருக்கிறதாலதான், ரஹீமாக இருக்கின்ற காரணத்தினாலதான் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். சைத்தான் பாடுறான், என்னடா இது, தண்ணி அடிக்க வச்சா மன்னிப்பு கேட்கிறான், எல்லாம் மன்னிச்சிடறான். இவன் தர்காவுக்கு கூட்டு தர்காவுக்கு போறவங்க மன்னிப்பு கேட்கல ஒழுங்கா, இவன் விபச்சாரத்துக்கு போனா அதை வந்து மன்னிச்சிடறான். இவன் வணக்கம் என்ற அடிப்படையிலே தவறை செய்ய வேண்டும் என்றுதான் தர்காவை வணக்கமாக மாற்றினான். ஆலயங்களை கொண்டு பெரிய பெரிய குர்ஆனை விளக்கத்தை மேடையிலே சொல்லக்கூடியவர்களுக்கு குர்ஆனிலே இருக்கக்கூடிய வசனம் தெரியாதா? அல்லாஹ் தனக்கு இணை வைக்கக்கூடியவர்களை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ஒரே அத்தியாயத்துல 2 தடவை சொல்றாங்க. சூரத்து நிசாவுல 48வது வசனத்துல சொல்றான், 116வது வசனத்திலே சொல்றான். இதையெல்லாம் படிக்காம ஒருத்தர் ஆலிமா வெளியில வர முடியுமா? படிச்சுதான் இருக்கிறாங்க. இன்னக்கலா துஸ்மியுல் மௌதா, நபியை இறந்தவர்களுக்கு நீங்கள் போய் பேசினா கேட்காது, அல்லாஹ்வுடைய தூதர் போய் பேசினாலே கேட்கலாம், நீங்கள் நான் போய் பேசினா கேட்குமா? புகாரில ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் முக்கியமாக எடுத்து தொகுக்கப்பட்ட நூல்கள் இருக்கிறது. எத்தனையோ நூல்கள்ல இந்த புகாரிலே முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் இல்லாமல் ஒரு ஹதீஸ் தொகுப்பு வெளிவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகபட்சமாக வலியுறுத்தப்பட்ட ஹதீஸ்களிலே இந்த கபர் வணக்கம், நஹாரத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐய ஜஸல் குபூர், கபர்களை மண்ணு போட்டு கூத்துறது, சிமெண்ட் போட்டு கூத்துறது, சந்தனம் போட்டு கூத்துறதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டார்கள். நஹாரத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் குபூர், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களுக்கு மேலே கட்டிடங்கள் கட்டுவதை தடுத்து விட்டார்கள். அல்லாஹ் தடுத்ததை பாவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, மறுமையில் அல்லாஹ் கேட்க மாட்டானா? அந்த அச்சம் உள்ளத்துல ஏதாவது கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா இந்த செயலை நீ செய்வியா? இந்த செயலை எல்லாம் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வட்டி ஹராம் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் இது வட்டி இல்லை என்று முடிவு செய்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ சைத்தான் பார்க்கிறான், இவன் பாவமும் செய்ய வேண்டும், இரவு இடத்தில் மன்னிப்பு போகக்கூடாது. மன்னிப்பு கேட்க போனான்னா இவன் என்ன செஞ்சிருவான்?
அல்லாஹ் மன்னித்து விடுவான், அடியான் சொர்க்கத்துக்கு போயிடுவான். சைத்தானுக்கு விட முடியுமா? இவன் தன்னுடைய பக்கம் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, மனிதனை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக ஏலச்சீட்டு என்று அழகான ஒரு பெயர், வட்டிக்கு கசடு என்று பெருமை, என்ன ஒரு நல்ல ஒரு பெயர், அதுக்கு ஒரு மதிப்பு தர மாதிரி வட்டி தான். ஆனா என்ன பேரு? கசடு என்று சொல்லுவது. இந்த வட்டி என்று வாங்குகிறார்கள், ஆனால் வட்டி என்றே தெரியவில்லை. அப்ப முதல் மாதத்திலே 3150 ரூபாய் நம்மிடத்தில் இருந்து 9 சகோதரர்களிடத்தில் கடன் வாங்கிய நம்முடைய சகோதரரிடத்திலிருந்து 835 ரூபாய் வட்டியாக வாங்கி நாம பங்கு போட்டுக்கிட்டோம். உலகத்துல தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஊர்ல ஒருத்தர் அடிச்சு எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டா யாருக்கு ஜெயில போடுவீங்க? ஊர் முழுவதும் சேர்ந்து தப்பு பண்ணா எல்லாரும் சேர்ந்து வரவேற்ற வாங்கணும், எல்லாரும் சேர்ந்து தப்பா கொடுக்கணும். யாரும் தப்புன்னு சொல்லல. ஏன் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய தவிர யார் கண்டிக்க முடியும்? அல்லாவுடைய தூதர் கண்டிப்பாங்க. நான் மனுஷன் தானே, தனிப்பட்ட பொருள் இருக்கும் பொழுது எனக்கு அந்த தைரியம் வராது சொன்னா எவன் கேட்க போறான்? இது ஒரு சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலவீனம். அல்லாவுடைய தூதர் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? அடித்தார்கள், உதைத்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். இதையெல்லாம் பொறுத்துக் கொண்டு சொல்கிறார்கள் என்று சொன்னால் வறுமையுடைய வெற்றி அவர்கள் நோக்கமாக இருந்தது. வறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? இதை சொல்லித்தான் ஆகணும். அப்படி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கி இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த விளக்கம் ரொம்ப மயங்கி போயிடுச்சு. நம்ம அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் எதை சொன்னால் மக்கள் சிரிப்பார்களோ, எதை சொன்னால் கூட்டம் வருமோ, எதை சொன்னால் பல்லெடுப்பார்களோ, இதை சொல்லுவதா மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சொல்லி காட்டுறான், தூதர்களை அனுப்பியது எதுக்கு தெரியுமா? சொர்க்கம் இருக்குது, நல்ல செய், இது நல்ல செய்தி தானே. பாஸ்போர்ட் எடு, ஏற்பாடு பண்றேன்னு சொன்னா நல்ல செய்தி தானே. திருடுனா கையை வெட்டுறது நல்ல செய்தியா? அதையும் எச்சரிக்கை பண்றாங்க. நீ வட்டி வாங்கினா நரகத்துக்கு போயிடுவ. இந்த எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதரின் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்தது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தூதர் அனுப்பி சொல்லுங்கப்பா, நோன்பு வைங்கப்பா, அதான் 6 இடத்துல உட்கார்ந்து தேர்வு போட்டு இதை மட்டும் சொல்ல, இது உண்டு, இதை மட்டும் சொல்லுவதற்கு நான் தூதரை அனுப்பவில்லை. இது ஒரு 50%, இன்னொரு 50% இருக்குது. திருடாதே, பொய் சொல்லாதே, விபச்சாரம் செய்யாதே, புறம் பேசாதே, அடுத்தவனுடைய மானம், ரத்தம், இதெல்லாம் அவனுக்கு வந்து புனிதமானது. அப்படி என்று சொல்லி இதையெல்லாம் கண்டிப்பதற்காக இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய இறைவன் கோபித்துக் கொள்வான். யோசிச்சா பரவாயில்ல, வட்டி வாங்கினா அல்லாஹ் நம்ம மீது கோபம் கொள்வான். பரவாயில்ல, அனைவி கோபிக்க கூடாதுங்கிறதுக்காக வட்டி வாங்குறான், பெற்ற புள்ள கோபிக்க கூடாதுங்கிறதுக்காக பல விஷயங்களை மறைக்கிறான். என்னென்னமோ செய்யறாங்க. உலகத்துல யாரும் கோபிக்க கூடாதுங்கிறதுக்காக வேலை செய்யற இடத்துல முதலாளி கோபிக்கிற மாதிரியா நடந்துக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்சவங்க எவ்வளவு பெரிய நடக்கும். அவன் படைச்ச ரப்பு வந்து கோபித்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும். ஒரு மாசம் வந்து அவன் 3350 ரூபாய் அவன் இல்லாத காசு எடுத்ததுக்காக 835 ரூபாய் வாங்கி நம்ம எல்லாம் நீங்க பங்கு போட்டுக்கிட்டு நாம எல்லாம் வட்டி வாங்கிருக்கீங்களான்னு போய் கேட்டீங்கன்னா இல்லம்மா, நீங்க வட்டி உங்க வாழ்க்கையில வாங்கியிருக்கீங்களா? இல்லை என்று சொல்லுவார்கள். ஆண்டுதோறும் இந்த சீட்டிலே கலந்து கொண்டிருப்பார்கள். பன்றி என்று சொல்லும் போது வரக்கூடிய வெறுப்பு, அந்த இறைச்சியை சாப்பிடு என்று சொல்லக்கூடியவனை அடிக்கக்கூடிய வெறி, இந்த வட்டியை வந்து சீட்ல சேருன்னு சொன்னா எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க? எத்தனாவது மாசம் சீட்டு கிடைக்கணும்? இந்த வட்டி நேரம் நடக்குது. அப்போ எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் நாம் முழுமையாக விளங்கவில்லை. எல்லாரையும் நம்ம வந்து கோவிச்சுக்க முடியாது. தெரியாம ஒரு தப்பு பண்றான்னு சொன்னா நான் எது தெரியாம ஒரு தப்பு பண்ணிருப்பேன், அதே நிலைதான் அவர்களுக்கு. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமையிலே நாம வெற்றி பெறணும்னு சொன்னா, நரகத்திலிருந்து நம்மளை நாம பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொன்னா இந்த வட்டியின் பக்கம் நாம போகவே கூடாது. 2வது மாதம் கொடுத்து அவரே போட்டுருவாரு. 3வது மாதம் வந்து என்ன செய்யறான்? இவர்கள் வந்து கழிவு போக 665 ரூபாய் இவர் என்ன செய்யறாரு? வட்டி கட்டுறாரு. 3வது மாசத்துல 1400 ரூபாய் தள்ளி எடுத்தாரு. அவர் வந்து இந்த ஒவ்வொரு சகோதரர்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி 665 திரகம். ஒரு ஆளுக்கு 500 ரூபாங்கிற சீட்டுல சேர்ந்து 3வது மாசத்துல 1400 ரூபாய் தள்ளி இவர் அந்த 3வது மாசத்துல அந்த 3600 ரூபாயை எடுத்தாருன்னு சொன்னா தொடர்ந்து இவர் 9 மாசத்துல என்ன செய்யறாரு? அதிகபட்ச தொகையாக செலுத்துகிறார். இதையெல்லாம் சேர்த்து அதிலிருந்து வரக்கூடிய தொகையில் இருந்து என்ன செய்கிறார்கள்? இவர்கள் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். இந்த பங்கு போடும் பொழுது 665 ரூபாய் நான் வட்டி வாங்கிக்கிறேன். 3வது சீட்டை வந்து ஒருத்தர் எடுத்துட்டாருன்னு சொன்னா அந்த சீட்டுல 10வது இடத்துல நான் இருந்தேன்னு சொன்னா அவர் எனக்கு அத்தை மகனா இருப்பார், இல்லாட்டி என்னுடைய அண்டை விட்டா இருப்பார், இல்லாட்டி ரூம் விட்டா இருப்பார். ஆஸ்திரேலியாக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் சீட்டு நடத்தணும். அப்படி நடத்த வாங்கிக்கலாமா? அதுவும் கூடாது. அப்போ நம்முடைய சகோதரர்களாக இருக்கிற இடத்துல நாம என்ன செய்யணும்? இந்த சீட்டுல சேர்ந்தோம்னு சொன்னா 2வது சீட்டை முழுசாக அவர் எடுத்துக் கொள்கிறார். 3வது சீட்டை எடுக்கிறவர்கிட்ட இருந்து 665 ரூபாய் வட்டியாக வாங்கிக் கொள்கிறோம். 4வது சீட்டு எடுக்கிறவர்கிட்ட இருந்து 535 ரூபாய் வாங்கிக்கிறோம்.
5வது சீட்டு எடுக்கிறதுக்கு வந்து 335 ரூபாய் வாங்கிக்கணும். இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா 135, 35 சொல்லி இந்த எடுக்கக்கூடிய இந்த தொகை என்ன செய்யுது வந்து எத்தனாவது சீட்டு முடியுது? 6வது சீட்டு வரைக்கும் சராசரி கணக்கு 6வது சீட்டு வரைக்கும் அவர் வட்டி இந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய அங்கத்தில் ஒருவனாக உதவி செய்யுங்கிற மனப்பான்மை நம்ம சீட்டுல தரானே, இவனுக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். 7வது சீட்டு வந்து என்ன ஆகுதுன்னா அவனுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். இவனுக்கு நஷ்டம். 6 சீட்டு வரைக்கும் மைனஸ். முதல் சீட்ல இருக்கிறவங்க 835 லட்சம், 2வது சீட்ல 665 லட்சம், 3வது சீட்ல 535 லட்சம் குறைஞ்சிட்டே வரக்கூடிய நஷ்டம். 6வது சீட்ல இருந்து எடுக்கிறவங்க லாபம். நான் முதல் சீட்ல சேர்ந்து 6வது சீட்டு எடுத்தேன்னு சொன்னா 35 ரூபாய் எனக்கு லாபம். அதிகபட்சமா எவ்வளவு கிடைக்குது? 35 திரகம் கிடைக்குது. 7வது சீட்டு எடுத்தா 165 திரகம் கிடைக்குது. 8வது சீட்டு எடுத்தா 265 திரகம் கிடைக்குது. 9வது சீட்டு எடுத்தா 415 திரகம் அதிகமா கிடைக்குது. அதே 10வது சீட்டு எடுத்தா 565 திரகம் அதிகமாக கிடைக்குது. ஆனா இந்த தலைவராக இருக்கிறாரு அவர் என்ன செய்யறாரு? 665, 2வது மாசத்துல தொகை 5000 ரூபாய். இதை எடுத்து இவர் வட்டி கொடுத்தாருன்னா மாசம் 500, இங்க இருந்து 665 என்று சொல்லி இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய வட்டியை எடுத்து தின்று கொண்டே இருக்கிறார். இதை நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய உறவினர்களும் இருக்கிறார்கள், உங்களுடைய உறவினர்களும் இருக்கிறார்கள், இங்கு இருக்கக்கூடியவர்களும் இருக்கலாம். இப்படி இருக்கின்ற காரணத்தினால இந்த வட்டியை பற்றி குர்ஆன் என்னதான் சொல்லுது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் எச்சரிக்கை இருக்கிறாங்க. சும்மா ஹராம் சொல்லிட்டு போறாங்களா எல்லாரும்? அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு பக்கம் இப்படி லாபம், இன்னொரு பக்கம் இரட்டிக்குது. இதை அல்லாஹ் தஆலா வந்து தனது திருமறையிலே கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தாக்குலு ரிபா